வணக்கம் நண்பர்களே, நீங்களே எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ முழுக்க பாம்புகளை பற்றி தான். இந்த வீடியோவில் பாம்புகளை பற்றி புதுசாக நான் என்ன சொல்ல போகிறேன், ஏற்கனவே அப்படி வீடியோ பண்ணியாச்சு. இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது இந்த வீடியோ முழுக்க பாருங்கள். பார்த்த கடைசியில் நீங்களே முடிவு பண்ணுவீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ போட்டே ஆகணும். இங்கே ஓடி ஒளியிற நீ, இங்கே ஓடி ஒளியிற இத்த சொல்ல உடம்பு வச்சுட்டு எங்கே ஓடி ஒளிய முடியும் உன்னால? ஆ, நில்லு 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 நில்லு. வெரி 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 டேஞ்சரஸ் ஃபெல்லோ, கண்ணாடி விரியன். நான் இதுக்கு பக்கத்தில் போக விரும்பவில்லை. இந்த சூழல் வந்துட்டு பல்லுயிர் பெருக்கம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா பாம்புகள் பெருக்கம் அப்படிங்கிற மாதிரி போய் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவின் வாயிலாக நான் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் ரொம்ப பார்த்து ரெடி பண்ணது இந்த இடம். கிட்டத்தட்ட வந்து ஒரு பல்லுயிர் சூழல் பெருக்கத்துக்காக வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து நான் வெற்றியும் கண்டேன். என்ன காரணம் அப்படிங்கிறது அந்த வீடியோ, என்னுடைய சரணாலயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் அதை பார்த்தாவே தெரியும். ஸோ இங்கெல்லாம் என்னென்னலாம் இருந்தது, எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்தது. காலப்போக்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சூழல் வந்துட்டு பல்லுயிர் பெருக்கம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அது கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா பாம்புகள் பெருக்கம் அப்படிங்கிற மாதிரி போய் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 லோடு தென்னை கழிவுகள் வந்துட்டு நான் குவிச்சு வச்சுருந்தேனுங்க. ஸோ கோழிகளுக்காகட்டும், ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுவே இயற்கையாகவே மக்கி மண்ணோட மண்ணாக போகணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தேன். ஸ்ப்ரிங்க்லர் போட்டு ஏகப்பட்ட விஷயம் பண்ணிட்டேங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு சூழ்நிலை உருவாக்குறதுக்கு நான் சில லட்சங்களை வந்து செலவு பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து உண்மை தான். ஏன்னா நீங்கள் என்னோடய பல வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும், சரிங்களா? அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இங்கே வந்து முரட்டுத்தனமான தீனிங்க. பாம்புகளுக்கு வந்துட்டு இவ்வளோ தான் இல்லை தீனி, தவளை, ஓனா, ரெண்டாவது எலி, அணில் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தீனிங்க. அதனால் பாம்புகள் வந்துட்டு ஒவ்வொரு பாம்புகளும் முரட்டுத்தனமாக இருக்குதுங்க. அதாவது இவ்வளோ சைஸு தான் வளருமா அப்படிங்கிற ஒரு கண்டிஷனே இல்லாத அளவுக்கு வளர்ந்து போச்சுங்க. அதுவும் இல்லாமல் பாம்புகள் எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமாகி போச்சுங்க. இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பாம்புகள் இருக்குது, நான் பார்த்துட்டு தள்ளி போயிடுவேன். ஸோ அதோட குணநலங்கள்லாம் எனக்கு தெரியும். ஸோ அதனால் எனக்கு வந்து அதில் ஹேண்டில் பண்ணுறது எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் எனக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, மிஸ்ஸஸ் இருக்காங்க, அம்மா அப்பா 2 பேர் இருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்துக்குள்ளே வருவாங்க, தேங்காய் எடுக்கிறாங்க. எங்கள் அம்மா வந்து சீமார் உரிப்பாங்க, மாட்டுக்கன்று இருக்குது, இதெல்லாம் கட்டுறதே கிடையாது. ஸோ இதெல்லாமே வந்து உலாத்தும் போது இந்த பாம்புகள்னால அதுகளுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை ஆகி போயிருமோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மிகப்பெரிய பயம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பகல் பொழுதுலேயே இந்த பாம்புகள் வந்து அதிகப்படியாக கண்ணுக்கு தட்டுப்படுதுங்க. ஸோ இதனால் வந்துட்டு என் வீட்டில் வந்து எனக்கு மிகப்பெரிய ப்ரெஷர். சரி, அதனால் குடும்ப நலன் கருதி இது எல்லாத்தையுமே காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேங்க. அதனால் நான் முதல் முயற்சியாக இங்கே இருக்கிற தென்னை மட்டைகளை வந்துட்டு காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இது வந்து ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு 3 வருடமாக குவியலாக போட்டு வச்சுருந்ததுனால இந்த தென்னை மட்டைகளை வந்து விறகுக்காகலாம் வாங்குவாங்க தெரியுங்களா? ஸோ அவங்க வந்து எடுக்கிறதுக்கு முன் வரலைங்க. ஏன்னா இது பாதி கரையான் பிடிக்காமல் இந்த மாதிரி இருந்ததுனால அவங்க வந்து எடுக்கல. இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்காரங்க வந்து அவங்களோட சமையல், அவங்க வேலை செய்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு சமையலுக்கு வேணும்னு சொல்லி போட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 10 லோடு தென்னை மட்டை வந்து நான் கொடுக்கறக்கு முன் வந்திருக்கிறேங்க. ஏன்னா எனக்கு வேறு வழியும் தெரியல. ஸோ அந்த விதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6 லோடு தென்னை மட்டை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா சரியாக அடுக்கியிருந்தால் ஒரு 5 லோடு வந்திருக்குமே என்னமோ தெரியல. ஸோ அவங்களுக்கு புது பழக்கம், அதனால் வந்து கூட கொத்தையாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அப்படி எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா எனக்கு நல்லா தெரியும். ஸோ இதெல்லாம் காலி பண்ணும்போது பாம்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதத்தில் ஒரு மிகப்பெரிய சாரை பாம்பு. அந்த பாம்பு வந்து நான் அடிக்கடி கண்ணில் பார்ப்பேன். ஏற்கனவே நம்மளோட சேனல் வீடியோவில் ஏகப்பட்ட வீடியோவில் அந்த பாம்பு நடிச்சிருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி அதே போல் தான் இந்த சாரப்பாம்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இடத்துல வந்துட்டு அவங்க மட்டையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டுருந்தாங்க. நான் பக்கத்துலேயே தான் இருந்தேன். ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதத்தில் அவங்க மட்டை எடுத்துகிட்டு போன கடைசியில் இன்னொரு இடத்துலேருந்து அந்த பாம்பு வந்து தன்னுடைய இருப்பிடத்தை வந்து தேடுது. புரிஞ்சுதுங்களா? இந்த இடத்துல வந்துட்டு மட்டை கோயில் போட்டு வச்சுருந்தேன், என்னடா இங்கே இருந்த வீட்டை காணோம் அப்படிங்கிற கண்டிஷனில் வந்து தேடிட்டு இருந்தது. நான் அந்த இடத்துல போய் அதை படமாக்கிட்டு இருந்தேன். நான் வந்து இவ்வளோ பெரிய உருவம் வந்து நிற்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல எந்த ஒரு இடைஞ்சலும் கிடையாது. பாம்பு வந்து திறத்துறதோ விரட்டுறதோ இந்த மாதிரி எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் அது எவ்வளோ சௌரியமாக தன்னுடைய இடத்த தேடிட்டு இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் நான் என்ன ஒன்று, சரி கடைசியாக பார்க்க போகிறோம், ஏன்னா இதெல்லாம் காலி பண்ணிட்டோம்னா மறுபடியும் பாம்புங்க வர்றக்கு வேலை இல்லையே அப்படிங்கிறதுனால சரி வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம புத்தி எங்கே போகுதுன்னு பாருங்கள். இந்த பக்கம் திரும்பி வந்து பாம்புக்கிட்ட வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்திருக்கேங்க. ஸோ அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த இடத்துலேருந்து இன்னொரு குவியல், தென்னமட்டை குவியல், அதை வீடியோவில் நினைக்கிற பாருங்கள். ஸோ அதை காலி பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வீடு இருக்குதுன்னு சொல்லிட்டு 6 பறிச்சுட்டு போய் அந்த வீட்டை தேடுது. எங்கப்பா இங்கே இருந்த வீட்டை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா இதெல்லாம் ஒன்றி நான் வாழக்கூடிய ஆள்.
கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா தன்னோட இடுப்பிடத்தை விட்டுட்டு அந்த பாம்பு வந்து நம்ம தோட்டத்தை விட்டு வெளியே போகிறதையும் நம்ம இந்த வீடியோவில் இணைச்சிருக்கிறேன், அதுவும் பாருங்கள். இங்கே ஓடி ஒளியிற நீ, இங்கே ஓடி ஒளியிற இத்தச்சோட உடம்பு வச்சுட்டு எங்கே ஓடி ஒளிய முடியும் உன்னால? இங்கே ஓடி போய் ஒளியிற. இரு 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 பேசி தீர்த்துக்கலாம். எப்படி கொத்துவ நீ? நில்லு 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 நில்லு. எத்தே தண்டி. அவ்வளோதான், ஒழிச்சிக்கோ. நின்று பேசலாம், நான் வாழை மட்டும் ஒரு தான் தட்டு பார்த்துக்கிறேன். ஏய் சரி போயிட்டு போ. இந்த வீடியோவில் அந்த பாம்பு வந்துட்டு தன்னோட இடுப்பிடத்தை இழந்துட்டு எப்படி வெளியே போச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்க. அதுக்கு அடுத்தது மட்டை வந்து பாதி மட்டை போயிடுச்சுங்க. இப்போ வந்துட்டு தென்னை மரத்துக்கு தண்ணி விட்றதுக்கு நான் வெளியே வந்திருக்கேன். ஸோ வந்து பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய கண்ணாடி விரியன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள். இந்த வீடியோ வந்து முழுக்க எல்லாமே வந்து 4Kல தான் நான் ஷூட் பண்ணியிருக்கேங்க. அந்த பாம்பு இருக்கிறத தெரிஞ்சுட்டு நான் ரைட் நவ், அதாவது இந்த இடத்துல தான் பாம்பு இருந்தது, ஸோ அதே இடத்துல தான் நானும் படமாக்கிட்டு இருக்கேன். பாம்பு இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு கேமரா கிம்பல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டு மேக்ஸிமம் இந்த ஷாட் வந்து கிரைன் ஷாட்டில் எடுத்திருக்கேங்க. முடிஞ்ச வரைக்கும் பாம்போட இருக்கிற ஏரியாக்குள்ளேயே போய் அது எப்படி ஊர்ந்து போகுது, அதோட கண் விழித்திரையெல்லாம் எப்படி இருக்குது, ஸோ அதோட முகபாவம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ரொம்ப கிளியராக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோ எடுத்திருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து 100க்கு 100 வந்து இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்க. நான் சொல்கிறது நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாகப்பாம்பு இல்லை வேறு மாதிரியான விஷத்தஞ்சுக்கள் வந்து தீண்டுனா கூட மனுஷன் வந்து பழைய நிலைமைக்கு திரும்பி வந்துடலாம். அது ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் அதோட எஃபெக்ட் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கண்ணாடி வெறியும் கட்டு வெறியனெல்லாம் வந்து கொத்திருச்சு அப்படின்னா நம்ம வந்து இறந்து போகும் தருவாய் வரைக்கும் அதோட பிரச்சனை வந்து இருந்துகிட்டே இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பாம்பை பிடிக்கிறது, பாம்பை வீடியோ எடுக்கிறது, பாம்பை வச்சுட்டு வித்தை காட்டுறது, ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போதைங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு மனிதன் அடிமை ஆகிட்டான் அப்படின்னா அதுலேருந்து மீண்டு வர முடியாது. ஸோ எனக்கும் அந்த போதை இருக்குது. அதனால் இந்த ஏரியாவை இந்த சூழ்நிலை காலி வந்துட்டு அப்படின்னா இந்த பாம்புகள் வந்து இங்கே வராது. நான் எங்கேயுமே போய் என் தோட்டத்தை தவிர்த்துட்டு வெளியே எங்கேயுமே போய் நான் வந்து பாம்புகளை வீடியோ எடுக்கிறது கிடையாது. ரெண்டாவது பாம்புக்கிட்ட போய் அதுக்கிட்ட எந்த சேட்டையும் நான் பண்ணுறது கிடையாது. மேக்ஸிமம் சேட்டைனால சொல்ல முடியாது, ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் தள்ளி நின்று தான் வேடிக்கை பார்ப்பேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த வீடியோலையும் எடுத்திருப்பேன். பாருங்கள். இந்த வீடியோவில் வந்துட்டு ரசூல் பைப்பர்கிட்ட நான் கிட்ட போவே கிடையாது. மேக்ஸிமம் கிரைன் ஷாட் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பொந்து இருந்து அந்த பொந்துக்குள்ள போய் பூந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து அது எப்போ வெளியே போச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதே விதத்தில் அந்த சாரை பாம்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 முறை என்னை வந்து கொத்துறதுக்கு ட்ரை பண்ணிச்சு. இருந்தாலும் பாவம் அதுக்கு விஷப்பொருட்கள்லாம் எதுவும் கிடையாது. அது கோபத்தை அது வந்து காட்டுது, தன்னோட இருப்பிடம் போச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் வந்துட்டு அதை என்னை கொத்த வந்துச்சு. வெரி 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 டேஞ்சரஸ் ஃபெல்லோ, கண்ணாடி விரியன். ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா ரசூல் வைப்பர். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நான் வந்து இப்போ பாதுகாப்பான தூரத்தில் தான் இருக்கேன். ஸோ அந்த பாம்பு வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. கண் வந்து நல்லா ஷார்ப்பாக பார்த்துட்டு இருக்கு.
கண்ணாடி வேரியனை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ நான் எடுக்கும்போது அது எந்த விதமான எதிர்வினையும் பெருசாக ஆட்டலைங்க. ஒரே ஒரு ஃபால்ஸ் அட்டாக்கும் கூட அது பண்ணலை. கேமராவை வந்துட்டு ஒரு ஃபால்ஸ் அட்டாக் கூட பண்ணல. இவ்வளோ பெரிய கேமரா வந்துட்டு அதோட முகத்துக்கு முன்னாடி வந்துட்டு ரொட்டேஷன் ஆகி போயிட்டு வருது. ஸோ அது வந்து பார்த்துட்டிங்கன்னா அது அந்த கேமராவை எதிரியாக நினச்சதா இல்லை வேற்று விதமாக எது நினச்சது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஒரே ஒரு ஃபால்ஸ் அட்டாக்கும் கூட அந்த கண்ணாடி வேரியன் அந்த கேமராவை குத்தலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தகவலுங்க. நான் இது எப்படி நான் வந்து ரொம்ப சந்தோஷம் தான் பட்டேன். ஏன்னா தெரியாமல் போய் எத்தனையோ பேர் பாம்பு வாழை பிடிச்சி அது திருப்பி கொத்தி வச்சிருது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளும் கிட்டத்தட்ட ஒரு 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 5 நிமிஷம் வந்து அதுக்கிட்ட நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருப்பேன். அது பொந்துக்குள்ளே போத வரைக்கும் நான் வீடியோ ஷூட் பண்ணியிருப்பேன். அது வரைக்கும் அந்த கேமராவை ஒரே ஒரு அட்டாக் அப்படிங்கிறத விட ஃபால்ஸ் அட்டாக்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபால்ஸ் அட்டாக்கும் கூட அந்த கண்ணாடி வேரியன் செய்யலை அப்படிங்கிறது இதில் ஒரு கூடுதல் சிறப்புங்க. நம்முடைய அடுத்த முயற்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏரியா முழுவதும் சுத்தம் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இருக்குங்க. க்ளீன் பண்ணிவிட்டு 2வது தென்னை மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வட்டைப்பாத்தி எடுத்து உரம் வச்சு இந்த மாதிரி வேலையெல்லாம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க. ஏன்னா சம்மர் வந்துருச்சு, தண்ணி வந்து என்னால் விட முடியல. கோழிகள் இருக்கிறதுனால எல்லாத்தையுமே வந்து பறித்து தள்ளிடுது. அதனால் கோழிகளையும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதத்துக்கு வந்துட்டு நம்ம சேல்ஸ் பண்ணிடலான்ட்டு இருக்கோம். ஏற்கனவே 2-3 வீடியோவில் சொல்லியிருக்கேன் சேல்ஸ் பண்ணிடலான்ட்டு. இப்போ வந்துட்டு ஒரு 60-70 கோழிகள் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ப்ரீடிங் பர்பஸ்க்கு வேணும் அப்படின்னாலும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம். முட்டை பர்பஸ்க்கு வேணுனாலும் நம்மகிட்ட கோழியை வந்து எடுத்துக்கலாம். இல்லை கறிக்கு வேணுனாலும் நம்மகிட்ட வந்து நீங்கள் கோழிகள் வாங்கிக்கலாம். என்னுடைய சுற்றளவு, அதாவது நான் அவினாசியில் இருக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் என்னுடைய கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளே யார் இருந்தாலும் என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த கோழிகள் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து பிடிச்சிட்டு போகிறதுக்கு ஒர்த்து கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வரேங்க. அடுத்ததாக அந்த சாரை பாம்பு கோவப்படும் போது ஒரு விஷயத்தை நான் வந்து ஊர்ந்து கவனிச்சேங்க. ஸோ அதோட தாடைக்கு கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு தடிப்பு வந்து ஏற்படுதுங்க. சாரை பாம்பு கோவப்படும் போது அதோட தாடைக்கு கீழே வந்து சிறு தடிப்பும் வெளிர் மஞ்சள் நிறத்தில் வந்துட்டு ஒரு எக்ஸ்போசர் இந்த இடத்துல இருக்குது. ஸோ அந்த வீடியோவில் நினச்சிருப்பேன் பாருங்கள். மேக்ஸிமம் இந்த வீடியோ வந்துட்டு 4Kல ஷூட் பண்ணப்பட்டு 4Kலையும் எடிட் பண்ண போட்டு அப்லோட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு பெரிய டிவி இருந்தது அப்படி 4K டிவி ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த டிவியில் கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கிளாரிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் கிரேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் தெரிவிங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து மேக்ஸிமம் வந்துட்டு நான் ஒரு டேஞ்சரஸ் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்துட்டு டிக் பண்ணி தான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஷோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா தயவு செஞ்சு நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதில் நிறையா வந்து இதுதான் உண்மைத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதில் பொய் சொல்கிறதுக்குலாம் எதுவுமே கிடையாது. எதாக இருந்தாலும் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் விஷுவலாக காமிச்சிட்றேன் உங்களுக்கு, அவ்வளோதான். பட்ட வெளிச்சமாக காமிச்சிட்றேன். என்ன நடந்தது, என்ன இருக்குது, அந்த வீடியோவில் இருக்கிறது மட்டும்தான் நான் பேசுகிறேன். அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது மட்டும் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். சரிங்களா? லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.